ஹோட்டல் ஓனர்களே, கடந்த சில வாரங்களாக ஒரு சிலிண்டருக்காக நீங்கள் பட்ட கஷ்டம், பட்ட துன்பம், அலைஞ்ச அலைச்சல், அப்புறம் அந்த கேஸ் எப்படா முடிய போகுதோ அப்படின்ற அந்த தட்டுப்பாடு, பயம், இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பெரிய எண்டு கார்டு விழுந்தாச்சு. ஆமாங்க, சமையல் கட்டில் சிலிண்டர் இல்லாமல் கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தும் சமைக்க முடியாமல் இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் என்ன ஆகுமோ அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த நம்ம ஊர் ஹோட்டல் ஓனர்கள் எல்லாருக்குமே ஒரு அதிரடியான கொண்டாட்ட செய்தி வந்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் வந்த அந்த கேஸ் தட்டுப்பாடு இப்போ முடிவுக்கு வருது. வீட்டுக்கு மட்டும்தான் முன்னுரிமையா, எங்கள் பிஸ்னஸ்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் மத்திய அரசு இப்போ ஒரு செம்மையான பதிலை சொல்லியிருக்காங்க. போர் பதற்றத்தால் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நெருக்கடிக்கு நடுவுலையும் மத்திய அரசு இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வர்த்தக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் ஒதுக்கீட்டை 5-10 இல்லைங்க, அப்படியே 50% உயர்த்தியிருக்காங்க. இந்த 50% உயர்வு எப்படி சாத்தியமாச்சு? இதனால் இனி உங்கள் ஹோட்டல் சமையல் கட்டில் என்ன மாற்றம் வரப்போகுது? வாங்க இந்த வீடியோவில் முழு விவரத்தையும் தெளிவாக சொல்லட்டுமா? முதல்ல பிரச்சனை என்னங்க ஆரம்பிச்சது அப்படின்றத பார்த்துடலாம். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் உலக அளவில் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிச்சு. இதனால் இந்தியாவுக்கு வர்ற கேஸ் இறக்குமதியிலையும் தாமதம் ஏற்பட்டது. இந்த இக்கட்டான சூழலில் மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழலுக்கு போனாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த முடிவையும் அவங்க எடுத்தாங்க. அதாவது டொமஸ்டிக் எல்பிஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கமர்ஷியல் எல்பிஜி, அதாவது வர்த்தக பயன்பாட்டுக்கான கேஸ் விநியோகத்தில் சில கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. ஏன்னா மக்கள் வீடுகளில் சமைக்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட முதல் நோக்கமாக இருந்தது. அதுதான் சரியும்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இந்த கட்டுப்பாடுகளால் வர்த்தக ரீதியாக இயங்குகிற பல துறைகள் தடுமாறி போயிட்டாங்க. குறிப்பாக நம்ம ஊர் பெரிய ஹோட்டல்களில் இருந்து சின்ன டிஃபன் சென்டர் வரைக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சாப்பிட்ற தொழிற்சாலை கேண்டீன்கள், முக்கியமாக இந்த ஃபுட் டெலிவரியை மட்டுமே நம்பி பிழைப்பை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஃபுட் டெலிவரி பாய்ஸ், ஸோ இவங்கெல்லாம் ஏன் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் கேஸ் இல்லாததுனால சமையல் லேட் ஆச்சு. இதனால் டெலிவரி பாய்ஸ் ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அவங்களுடைய ஒரு நாள் வருமானமே இதனால் அடிவாங்குச்சு. ஆர்டர் ரெடி ஆகலைன்னு கஸ்டமர் கிட்ட திட்டு வாங்கினது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெட்ரோல் செலவுன்னு அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. பல இடங்களில் கேஸ் இல்லாததால் சமையல் பாதியிலேயே நின்றுது. பல ஹோட்டல்களில் தங்களுடைய மெனுவை கம்ப்ளீட்டாக சுருக்கிட்டாங்க. உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களும் இதால் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. மொத்தத்தில் இந்த கேஸ் தட்டுப்பாடு ஒரு பெரிய ஃபுட் சப்ளை செயின் பாதிப்புக்கு உள்ளானது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கியிருக்கு. வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கான முன்பதிவு குறைஞ்சு அதோட விநியோகம் இப்போ முழுமையாக சீராகிடுச்சு. இதனால் மத்திய அரசு இப்போ வர்த்தக பயன்பாட்டுக்கு கிரீன் சிக்னல் காட்டியிருக்காங்க. முதல்ல ஒரு 1/5 அப்படின்ற விநியோகத்தை ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 10% ஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்போ அதோட உச்சக்கட்டமாக கூடுதல் 20% ஒதுக்கீடு செஞ்சு மொத்தமாக 50% வரை வர்த்தக கேஸ் சிலிண்டர் ஒதுக்கீட்டை உயர்த்தியிருக்காங்க. இந்த உத்தரவு என்னைக்கு வரப்போதும்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நகரங்களில் குழாய் மூலம் கேஸ் விநியோகம் செய்யப்படக்கூடிய அந்த பைப்டு கேஸ் திட்டங்களையுமே வேகப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க. இதனால் இனி சிலிண்டருக்காக வரிசையில் நிற்க வேண்டிய வேலை கிடையாது, அது நிறையவே குறையும். இந்த 50% ஒதுக்கீடு உயர்வுங்கிறது ஹோட்டல் ஓனர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சையை கொடுத்துருக்கும். இனிமேல் தட்டுப்பாடு இல்லாமல் உணவு தயாரிப்பு நடக்கும். ஹோட்டல்கள், கேண்டீன்கள், கோவில், மடைப்பள்ளிகள்னு எல்லா இடமும் பழையபடி சுறுசுறுப்பாக இயங்க போகுது. நம்ம ஃபுட் டெலிவரி ஆளுங்களும் இனி நிம்மதியாக அவங்களோட பொழப்பை பார்ப்பாங்க. உலக அரசியலால் நம்ம தட்டில் இருக்கிற சோறுக்கு ஆபத்து வந்தாலும் கூட சரியான நேரத்தில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹோட்டல் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.